எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓட்டு எங்கே நடந்தாலும் வந்துருவேன். அந்த தம்பிதே தெரியும். சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. சரிங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள். கட்டாயமா உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன் சார். சரிங்க. சரிங்க. நாம் உங்களால் பிரச்சாரத்துக்கு இறங்க முடியாது, ஆனால் ஆதரவு கொடுக்க முடியும். புரியுது. சரிங்க. ரொம்ப முதல் முறை வாக்கு உங்களுக்கு தான். சரிங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் சீமான். ஓ சரிங்க. சரி சரிங்க. மகிழ்ச்சிங்க. மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். இவங்களாட்ட ஒரு ஓட்டுக்கு 500 1000 மக்கள் தலை கொடுத்துட்டு ஓட்டை திருடி அதை வச்சு கல்குவாரி அப்படி இப்படின்னு கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு சின்ன கான்ட்ராக்ட் வந்து எத்தனையோ கோடிகள் கொள்ளையடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் இலவசமாக எதுவும் தர மாட்டோம். கல்வி, மருத்துவம், குடிநீர் கொடுக்காதீங்க. யாருமே கொடுக்காதீங்க. நம்ம சம்பாதிக்கு நம்ம சாப்பிட்றோம். விலைவாசி கம்மி பண்ணுங்க. இந்த இலவசங்களுக்கு கையேந்தாத நிலையில மக்களை வச்சுட்டாலே நாங்க தான் சம்பாதிக்கிறோம். விலைவாசி கம்மி பண்ணுங்க. அதான் நாங்களும் அதே தத்துவத்தை தான் எடுத்துட்டு கொள்கையை தான் எடுத்துட்டு வரோம். நம்மளால பெரிய ஆஸ்பத்திரியில போய் ஒரு நாள் தங்கி மருத்துவம் பார்க்க முடியுதுங்களா? இல்ல முடியாது. காலே வைக்க முடியாது. அதனால அதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறோம். நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், தூய குடிநீர், இது மட்டும் மக்களுக்கு அரசாங்கமே செய்யும். அப்படி செஞ்சுட்டா நம்ம சம்பாதிக்கிற வருமானத்துல 80% காசு நம்மகிட்டயே தங்கிரும். நம்ம அதை வச்சு நல்ல மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து இலவசங்களுக்கு கையேந்த வேண்டியதில்லை. அதை தத்துவத்தை வச்சுதான் நாங்க வரோம். கண்டிப்பா நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த விவசாய சின்னத்துல போட்டிடுறாப்புல தம்பி, சரிங்களா? எனக்கு ஓட்டு போடுவீங்களாம்மா? அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுங்களுக்கே போடாம ஒரு மாற்றம் வரணும்னா நம்ம மாற்றி போட்டாதான்மா வரும். கொஞ்சம் மாறுங்க. வீட்டில் சொல்லுங்க. விவசாயி சின்னம்மா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களாயா? ஆமாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்க. ஒரு எளிய பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் வயசுக்கு எத்தனையோ தேர்தலை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த ஒரு முறை, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து வயது குறைந்த வேட்பாளர் நான் தான். 25 வயது வேட்பாளர் நான் தான். பீகாரில் ஒரு பொண்ணு 25 வயசு பொண்ணு நின்றுச்சு. அந்த பொண்ணை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இடையறுவீங்க. ஆமாம், எனக்கு போடுங்களா? எனக்கு ஓட்டு போடுங்க. ஒன்றும் இல்லை, நான் வெற்றி பெற்றேன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி நான் செய்வேன். ஒருவேளை நான் தோற்று போயிட்டேன், நான் என்னோடய எண்ணு நான் அதில் கொடுத்துருக்கேன், என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சிக்கல் அப்படின்னா நீங்கள் அதை அழைங்க. இது தேர்தலுக்காக மட்டும் நான் வந்து சொல்லலை. பொதுவாக நான் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம போராட்டம் பண்ணியிருக்கோம், வழக்குகள் வாங்கியிருக்கோம். அந்த உரிமையில் நான் வேட்பாளராக நான் நிற்கிறேன். நீங்கள் படித்து பாருங்கள். உள்ளுக்குள்ளே நான் வந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நான் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற செயல் திட்டங்களை கொடுத்து நான் நிற்கிறேன். அதனால் இந்த ஒரு முறை ஆமாம் படித்து பார்த்துட்டு வாக்கு போகிறேன். நான் ஓட்டு நம்ம ஜெயிச்சிட்டிங்கன்னா இதுக்குள்ளார ஏதாவது நமக்கு உண்டான வேண்டியதெல்லாம் செய்யணும். உறுதியாக நான் செய்கிறேன். சரி, நன்றிங்க. தம்பி வந்து தமிழ்நாட்டிலே இளம் வேட்பாளர், 25 வயசு தான் ஆச்சு. அதனால இத்தனை முறை நீங்க இத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பீங்க, மாறி மாறி சின்னங்களுக்கு வாக்கு செலுத்திருப்பீங்க, கட்சிகளுக்கு மாறி மாறி. இந்த முறை உங்க வீட்டு பிள்ளை, எளிய வீட்டு பின்புலத்துல இருந்து வரோம். பெரிய கோடீஸ்வரங்களோ பெரிய அரசியல் பின்புலமோ அப்பா தாத்தா எல்லாம் அரசியல்ல இருந்து நாங்க வரல, சரிங்களா? அதனால மக்கள் உங்களை மட்டும் நம்பி, உங்களோட வாக்கு வலிமையான வாக்கை நம்பி நாங்க நிக்கிறோம். அதை நீங்க எங்களுக்கு செலுத்தினா தான் வலிமையா நாங்க சட்டமன்றத்துல போராட முடியும். அதனால உறுதியா இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தும். தேர்தல் நேரம் மட்டும் வரேன்னு நினைக்க வேண்டாம். வரக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், வந்தா என்ன பண்ணுவோங்கிறத இந்த குண்டடிக்கு நாங்க தெளிவா கொடுத்தோம். தம்பி 17 வயசுல இருந்து மக்கள் போராட்டங்கள்ல பங்கேற்றிருக்காருங்க. இந்த தொகுதிக்காக போராடி இருக்கிறாரு. இதெல்லாம் பாருங்க, ஒரு வாய்ப்பு. நீங்க பார்த்து நீங்க போட்ட கட்சிகளுக்கே போடாமல் இந்த ஒரு முறை வந்து புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்போ தான் நம்ம பகுதி மாறும், எல்லாமே மாறுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் போட்டு ஏமாந்துருக்கோம். யாருமே தேர்தல் நேரத்தில் வர்றாங்க, போட்டு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்றதையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். நான் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன். எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, போராட மட்டும்தான் முடியும். அப்போ நான் என்னென்னலாம் போராடி இருக்கோம், வந்தால் என்னென்ன செய்வோம், இதையும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு முறை படித்து பார்த்துட்டு நீங்கள் வாக்களிங்க. சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அப்போ தான் நம்மளுடைய வாக்கு மதிப்புமிக்க வாக்காக மாறுமா. பாருங்க, ஓட்டுக்கு ஒரு தலைக்கு 500 ரூபாய் காசு முதலீடு பண்ணிட்டு ஜெயிச்சு வந்த அதிகாரத்துல எல்லா கான்ட்ராக்ட்லயும் நான் கொள்ளையடிப்பேன், எல்லா பக்கம் கொள்ளையடிப்பேன். அது வேண்டாம். மக்கள் பணி செய்ய வரவங்க இல்ல. ஆமா, ஓட்டு போடுறதுக்கு வராது. வண்டி இல்லைன்னா நடக்க முடியாதவங்களுக்கு வாகனம் கூடி வந்து கூட்டிட்டு போய் ஓட்டு போட்டாங்க. ஆமா, இப்ப அப்படி இல்லையில காசை கொடுத்துதானே ஓட்டு வாங்குறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை ஒழிக்கணும்னு நிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், நான் வந்து ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன், அண்டா குண்டா இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். நல்ல ரோடு போட்டு கொடுப்பேன், நல்ல தண்ணீரை கொடுப்பேன், நல்ல கல்வியை கொடுப்பேன், நல்ல மருத்துவத்தை கொடுப்பேன். இது உங்களுக்கு வேணுமா, இல்லை கவர்ச்சிகரமா திட்டங்கள் உங்களுக்கு வேணுமான்றதை சிந்திச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? சின்ன விவசாயி சின்ன. வணக்கங்க. உட்காருங்க. ஒன்றும் புரியாது, உங்களோட வயசு கம்மி தாங்க.
வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம தொகுதியில் நான் தான் வேட்பாளராக நான் நிற்கிறேன். என் பேர் பேரறிவானன். நான் விவசாய சின்னத்தில் நான் போட்டிடுறேன். இந்த ஒரு முறை எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கன்ற உரிமையில் நான் கேட்டு வந்திருக்கேன். செலுத்துவீங்க. ஏன்னா இவ்வளோ காலம் ஓட்டு போட்டு ஒன்றும் செய்யாதவங்க இனிமேல் ஓட்டு போட்டு அவங்க பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, பெரிய வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் வந்தால் என்னென்ன செய்வேன்றதை இந்த நோட்டீஸில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். வரதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றதும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்க. நீங்கள் எந்த கட்சிக்குமே வந்து கண்மூடித்தனமாக ஓட்டு போடாமல் எனக்கு அந்த கட்சியை பிடிக்கும் சின்னங்களை பிடிக்கும்னு ஓட்டு போடாமல் நல்ல வேட்பாளர்கள் யார் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்துங்க. நான் இலவசங்கள்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், தூய குடிநீர், நமக்கு இதுதான் அடிப்படையாக நமக்கு தேவைப்படுது. நான் வந்து அண்டா கொடுக்குறேன், குண்டா கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓட்டு கேட்டு வருவேன். பரவாயில்லையா? இல்லை. ஏன்னா நம்ம வந்து நமக்கு கல்வி ரொம்ப முக்கியம், நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. மருத்துவம் ரொம்ப முக்கியம். நல்ல குடிநீர், நல்ல ரோடு. பெண்களுக்கு முத பாதுகாப்பு. ஆமாம். நான் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி வந்து 50%. ஏன்னா இங்கே எல்லாம் ஆமாம். நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ வந்து ஒவ்வொரு வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள் இருக்குது. இதனால் வந்து பெரிய சிக்கலாகும். நான் வந்து என்னோட இது நான் சொல்கிறேன். ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வன்கொடுமை செய்யும்போது பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருந்தது. அந்த டாஸ்மாக் கடையை நாங்கள்லாம் சேர்ந்து போய் அடித்து உடைச்சோம். ஏன்னா நாங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருப்போம். எல்லாம் ஓட்டுக்காக வந்து டாஸ்மாக் கடையை வந்து மூட மாட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்தால் மூடுவோன்னு பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொன்னால் ஓட்டு விழுகாதுன்றது தெரியும். அதனால் வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நான் வாக்குக்காக அரசியல் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் உங்களுக்கு மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், கார் தரேன், பைக்கு தரேன்னு சொல்லி ஓட்டு கேட்பேன். எனக்கு வாக்கு முக்கியம் இல்லை. என் மக்களை ஜனநாயகப்படுத்தணும், அரசியல் படுத்தணும். ஆமாம். பாதுகாப்பாக இருந்தால் போய் பெற்றவங்க பிள்ளைங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒவ்வொரு ஊர்லயும் 2 வரைக்கும் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா 90% போதையில பண்றாங்க. போதை தம்பி சொல்ற மாதிரி டாஸ்மாக் எடுத்து மூடுவோம்னு நாங்க உறுதி கொடுக்குறோம். அதை விட அது போதை ஊசி, கஞ்சா, ஊசி எல்லாம் பள்ளிக்கூடத்திலே கிடைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இதெல்லாம் ஒழிக்கணும்னு தான் நாங்க நிக்கிறோம். சின்ன சின்ன பசங்களே அது பண்றாங்க. இப்போ 5வது 6வது பசங்க கையில கஞ்சா கிடைக்கிற அளவுக்கு மலிவாயிருச்சு. ரொம்ப அநியாயத்துக்கு ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பகுதி இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம கஞ்சா விற்காதீங்க. வார்டு கவுன்சிலருக்கு தெரியாம, சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாம இங்க கஞ்சா விற்க முடியாது. அவங்களாம் கண்டு காணாமல் இருக்கிறாங்க கமிஷன் வாங்கிட்டு. அதனால உங்க பிள்ளை நான் அப்படி இருக்க மாட்டேன். ஒரு வாய்ப்பை நம்பி கொடுங்க. ஏன்னா இவன் வந்தால் செய்வானா, இவனுக்கு ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும், இதெல்லாம் நினைக்காதீங்க. இவ்வளோ நாள் நம்ம போட்ட ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக தாங்க போயிருக்கு. ஒரு முறை உங்கள் வயசுக்கு எத்தனையோ தேர்தலை பார்த்துருப்பீங்க, எத்தனை கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த தேர்தலில் ஒரு எளிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. வரக்குமாரி என்னென்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணாரு, இந்த பகுதிக்காக வந்தால் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு கேட்டு வர ஆள் நான் கிடையாதுமா. நான் வந்து தொடர்ச்சியாக அந்த பகுதி பிரச்சனைகளுக்காக நான் நின்றுருக்கேன், போராடி இருக்கேன், வழக்குகள் வாங்கியிருக்கேன். அந்த உரிமையில நான் வேட்பாளராக நான் வந்து நிற்கிறேன். நான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வந்து தலையை கட்டிட்டு போகலை. நான் என்னெல்லாம் போராடி இருக்கேன். அதான் எல்லாருமே அப்படிதான் இருக்கான்னு நம்ம எல்லாத்துக்கும் அதாங்கம்மா. நம்ம போட்டவங்களுக்கே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க வருவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லாமல் புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் பாருங்கள், நான் வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், நம்ம பகுதிகளுக்காக என்னெல்லாம் போராடி இருக்கோன்றதை நான் கொடுத்துருக்கேன். நான் சும்மா வாய்ப்பு வச்சா நம்ம பேசலை. வந்தால் என்னென்ன செய்வேன். இதெல்லாம் தங்க நகை தொழிலாளருக்கு வேலை இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குற மாதிரியும் சொல்லி வச்சிருக்காரு. வந்தா கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்க. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு நீங்க கண்மூடித்தனமா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு நான் வரல. நீங்க வரக்கூடிய வேட்பாளர்கள் யார் சரியானவங்கன்னு பார்த்து நீங்க வாக்கு செலுத்துங்க. அது யாரா இருந்தாலும் சரி, சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க.